Hi dudes, டாக்டர் சுரேஷ் தரமன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோவில் ரவுண்டு 3 போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான முக்கியமான சில இன்புட்ஸுங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு எச்சரிக்கை பதிவாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் எவ்வளோ சீட் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக கொடுத்தாச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 தெளிவாக பிரித்து என்ன நடக்க போகுது, எவ்வளோ சீட் வேக்கண்ட் ஆக போகுது எல்லாமே கொடுத்தாச்சு. நாளைக்கு அல்லது நாளைக்கு காலை 23ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்குற அல்லது அதுக்கு முன்னாடி ரவுண்டு 3க்கான சாய்ஸ் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு ஜென்யூனான சாய்ஸ் லிஸ்ட்டாக நல்ல காலேஜில் நம்ம சேர்ந்துட்டோம், நல்ல டிபார்ட்மெண்ட் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி 25 வருஷம் அனுபவத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி அதை நம்ம கொடுக்குறோம். அதை நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். முதல்ல பார்க்கணும் இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேலே நீங்கள் இந்த ஃபீல்டில் இது உள்ள உட்காந்து நீங்கள் இந்த ரவுண்ட் 3ல் மோத போகிறீங்க. சரியான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தவறான ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்துட்டு 4 வருஷ வாழ்க்கையை கழிச்சிட்டு 40 வருஷம் போராடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய நெகட்டிவான விஷயங்களும் தவறுதான இன்புட்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. நம்மளே யூடியூப்ஸ் பார்க்குறோம், நம்ம சேனலுக்கு டீட்டெயில்ஸ் வருது, வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுவுமே நம்ப வேண்டாம். அதனால் தயவு செய்து மக்களே என்னையுமே நம்பாதீங்க. பிடிச்சிருந்தா நம்புங்க, இல்லைன்னா நம்ப வேண்டாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இந்த தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வழியை போய் பாருங்கள். இதில் இன்புட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் 3க்கு போகிறவங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் மார்க்குக்கான கல்லூரி என்ன அப்படிங்கிறது தனியாக எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக என்ன ஒரு கட் ஆஃப், இது போன வருஷம் கட் ஆஃபை வச்சு பார்க்கணுமா அப்படின்னா அது ஒரு அடையாளமாக பார்க்கலாம். தவிர இந்த வருஷம் கட் ஆஃப் ரைஸ் ஆனதுனால கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் கல்லூரிகள் எல்லாமே நல்லாவே ஃபில் ஆகிருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்க்கணுமா அப்படின்னா போன வருஷத்தை விட அதிகமாக ஒரு 5 மார்க்லேருந்து 10 மார்க்குக்கு மேலே வித்தியாசம் வச்சுட்டு ஒரு கல்லூரி லிஸ்ட்டை எடுத்து வைங்க. ரெண்டாவது, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸாக போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் மறந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு இசிஇ படிக்கலாம், ட்ரிபிள் இ படிக்கலாம், மெக்கானிக்கல் படிக்கலாம், கெமிக்கல் படிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல கல்லூரியில் படிக்கலான்றதை பிளான் பண்ணிங்கன்னா நல்ல கல்லூரியில் படிக்கும்போது உங்களை கண்டிப்பாக அது என்ன பண்ணிடும்னா கரை சேர்த்துரும். ஸோ இந்த பாயிண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மூணாவது, ஃபீஸ் கம்மியாக இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கேட்குற இடத்துல இன்றைக்கி கோயம்புத்தூர் அப்படின்னா 2 லட்ச ரூபா ஃபீஸு, 2.5 லட்ச ரூபா நாங்கள் 1 லட்ச ரூபாயில முடிச்சு கொடுத்துருவோம், ரொம்ப கம்மியான ஃபீஸில் நாங்கள் பண்ணி தருவோம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டுமிலெல்லாம் நம்ப வேண்டாம். அப்படி போய் சேர்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல கல்லூரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக வேணுமா நீங்களே காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சார் உங்கள் காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் தான், நாங்கள் வர்றோம் எடுத்துக்கிறோன்னு தாராளமாக போய் கேளுங்க. கேட்டுட்டு, ஏன்னா எல்லா காலேஜோட நம்பரும் வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்டில் கால் பண்ணிங்கன்னா கிடைச்சிட்டு அந்த மாதிரி நல்ல கல்லூரிகள் நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஃபீஸ் அப்படிங்கிறது கல்லூரியிலேருந்து கேட்டுக்குங்க. சில யூடியூப்பில் அதை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த எல்லாருமே ஃபீஸ் கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் போடுறதே என்ன அப்படின்னா கம்மியான ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்கெட்ச் போடுவாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, நாங்கள் போய் சேர்த்தோன்னா 85,000 60,000 போடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் போய் கேட்டாலும் கண்டிப்பாக கல்லூரிகள் கொடுக்க தான் செய்வாங்க. தாராளமாக நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், யூசர் ஐடியை கொடுங்க, பாஸ்வேர்டை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அதை நம்பாதீங்க, அதை கொடுக்காதீங்க. நிறைய இதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு இருக்கு, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கைட் பண்ணி தர்றோம், நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ப வேண்டாம். இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு நல்ல 187 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார். அவர் கொண்டு போய் சேர்த்தன ஒரு கல்லூரி அவர் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி நடந்து அதுக்காக போலீஸ் வரைக்கும் ரிப்போர்ட் போயிருக்குங்கிற ஒரு தகவல் நம்ம கேட்டோம். ஸோ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து இதனைக்காக கஷ்டப்படாதீங்க. யாரையாவது நம்பி போய் ஏமாத்துட்டோன்னு எங்கள் செகண்ட் ரவுண்ட்லேயே நாங்கள் அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணோம் இப்படி பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த தவறை பண்ணிடாதீங்க. மூணாவது, நீங்கள் SC ST பிரிவினராக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 52,500 ரூபாயிலேருந்து 57,500 ரூபா MBA இருந்ததுன்னா ஒரு 5,000 ரூபா சேர்த்து கவர்மெண்ட் உங்களுக்காக கொடுக்குறாங்க. இது நாங்கள் போய் சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தரோன்னு சொல்லி நிறைய பேருக்கு புரிதல் இருந்தால் நாங்கள் போனால் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழகத்தில் 2.5 லட்ச ரூபாக்குள்ளே உங்களுக்கு வருமானம் இருந்தால் எல்லா கல்லூரிகளுமே இது ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட், முதல் பட்டதாரியாக இருக்கீங்களா, எந்த கல்லூரிக்கு நீங்கள் போனாலும் 25,000 ரூபா ஃபீஸ் குறைச்சிப்பாங்க. அதனால் அதை நாங்கள் 1 லட்ச ரூபா ஃபீஸுங்க உங்களுக்கு 75,000 முடிச்சு தரோம் அப்படிம்பாங்க. ஏன்னா நீங்கள் முதல் பட்டதாரியாக இருப்பீங்க, அது தெரியாது. அப்போது 25,000 உங்களுக்கு கழிச்சு தராங்களே பரவாயில்லையே நீங்கள் நினச்சிருவீங்க. இது மாதிரி உள்குத்து நிறைய இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தாலோ SC ST கேண்டிடேட் பிரிவினர்களாக இருந்தாலோ தயவு செய்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகளை ஏற்றுக்கிட்டு கல்லூரியில் நேரடியாக பேசிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய
கல்லூரிகள் இருக்குது, நிறைய பிரான்ச்சுமே ஃப்ரீயாக இருக்குது. கொஞ்சம் சூதனமாக மாற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கல்லூரிகள் பார்க்கப்படுகின்ற டாப் 175 கல்லூரிகளோ அல்லது 200 கல்லூரிகளே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. மீதம் 233 கல்லூரி கீழே இருக்குன்னே வச்சுப்போமே. அப்போ உங்கள் படிப்பும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் தரேன். இது 3 நம்பரும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணாலும் டைரெக்டாக கால் எனக்கே வரும். சம்டைம்ஸ் நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வரும். நம்மளுடைய செக்ரட்டரி 2 பேர் எடுத்து உங்களுக்கு அட்டன் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. சார் சுரேஷ் சார்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் உடனே அவங்க கால் போடுவாங்க. காலில் நம்ம பேசுவோம், உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்போம். இதை தாண்டி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார், நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னா கட்டாயம் நம்மளும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தர்றோம். அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஃபோனில் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு புக்கிங் வாங்கிக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்தவரை 200% தவறு எதுவும் நடக்காமல் உங்கள் மார்க்குக்கு என்ன இருக்குமோ அது கண்டிப்பாக அந்த கல்லூரியை சுட்டி காட்டி, அந்த பிரான்ச்சை சுட்டி காட்டி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை. See you in the next video.